விமானத்துல ஒரே நேரத்துல 2 இன்ஜினும் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா விமானம் பறக்குமா? அடுத்து என்ன ஆகும்? அதே போல பறக்கிற விமானத்துல எப்படி பிரேக் போடுவாங்க? ஒரு விமானத்துல ஒரே நேரத்துல 2 இன்ஜினுமே பழுதாகிறது அப்படிங்கிறது ரொம்பவே அரிது. ஏன்னா பாதுகாப்பை உறுதி பண்றதுக்கு அந்த அளவுக்கு கடுமையான விதிகள் இருக்கும், எல்லாம் சரியா இருக்கா அப்படின்னு செக் பண்றதுக்கு. ஆனா அதையும் மீறி ரொம்ப ரேரா அப்படி 2 இன்ஜினுமே ஃபெயிலியர் ஆகிற பட்சத்துல விமானம் தொடர்ந்து பறக்குமா அப்படின்னு கேட்டா வழக்கம் போல பறக்காது. ஆனா ஏற்கனவே பறந்துகிட்டு இருக்கிற அந்த உயரத்தை வச்சு கிளைட் ஆகும். கிளைடிங் அப்படிங்கறத தமிழ்ல சொன்னா சறுக்கி இறங்குதல், மிதந்து இறங்குதல் இந்த மாதிரி வரும். சரியா சொல்லணும்னா நாம எல்லாருமே பேப்பர்ல ராக்கெட் செஞ்சு விட்டுருப்போம். அதை நம்ம அப்படி வீசும்போது உடனே கீழே விழுகாது பாத்திருக்கீங்களா? மெதுவா கிளைட் ஆகும். அந்த மாதிரி தான் 2 இன்ஜினுமே ஃபெயிலியர் ஆகிட்டா கூட விமானம் கிளைட் ஆகும், ஆனா ரொம்ப தூரத்துக்கு இல்ல. உதாரணத்துக்கு 36,000 அடி உயரத்துல பறந்துகிட்டு இருக்கிற ஒரு விமானத்துல 2 இன்ஜினுமே ஃபெயிலியர் ஆகிற பட்சத்துல அது கிட்டத்தட்ட 60 மைல்கள் வரைக்கும் கிளைட் ஆகுமா. அதுக்குள்ள விமானி எமர்ஜென்சி லேண்டிங்க பண்ணி ஆகணும். அதே போல விமானத்துல எப்படி பிரேக் போடுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டேக் ஆஃப் ஆகும் போதும் சரி, லேண்டிங் ஆகும் போதும் சரி, லேண்டிங் கியர் அப்படிங்கிறது வெளியில வந்திருக்கும். அதுல வழக்கம் போல பிரேக் இருக்கும், அதை யூஸ் பண்ணுவாங்க. அதுவே பறக்கும் போது பாத்தீங்கன்னா இன்ஜினோட த்ரஸ்ட குறைக்கிறது மூலமா பிரேக்கை அப்ளை பண்ண முடியும். அதாவது த்ரஸ்ட் அப்படின்னா உந்து விசை, அதை குறைக்கிறது மூலமா முன்னோக்கிய உந்து விசையை கம்மி பண்ணுவாங்க, ஒரு காற்று தடுப்பை உருவாக்கி. இதே மாதிரி காற்று தடுப்பை ரெக்கைகளோட கோணத்தை மாத்துறது மூலமாவும், அதாவது ஆங்கிள் அந்த டைரக்ஷனை மாத்துறது மூலமாவும் உருவாக்குவாங்க. இதை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.